இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து 2 வகையான கிழங்கு கொடிகள் வந்து நட்டு இருந்தோங்க. இது ஒரு வகை, அது ஒரு வகை. இது வந்து 90 நாளில் வரக்கூடிய கிழங்குங்க. பக்கத்தில் இருக்கிறது 60 நாளில் வரக்கூடிய கிழங்கு. இது ரெண்டுமே தான் இன்னைக்கு நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க, நாங்கள் எப்படி எங்கள் ஊரில் அறுவடை பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ கையில் எடுத்து காட்டின கொடிகள் தாங்க இது. காட்டில் இப்படி தான் நட்டிருக்கோம். 2 பாத்தி நட்டிருக்கோங்க. இந்த கிழங்குல 2 பாத்தி, இந்த கிழங்குல 2 பாத்தி, மொத்தம் 4 பாத்தி நட்டிருக்கோம். இந்த கிழங்கு கொடிகளை வந்து நாங்கள் எப்படி தாய் செடியிலேருந்து எடுத்து இந்த இடத்துல நட்டோம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க மேலே ஐக்காலில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிழங்கு வெட்டுறதுக்காக மேலே இருக்கிற செடிகளை தாங்க பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம செடிகளை ஃபஸ்ட்டு பிடுங்கிட்டோம்னா அப்புறம் மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்குகளை வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நம்ம எல்லா கொடிகளையும் பிடுங்கக்கூடாதுங்க. பாத்தி பாத்தியாக நட்டுருக்குறோம். அதில் வந்து வரிசையாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம்னா கிழங்குகள் வந்து வெட்டுறது கஷ்டம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு வரிசையாக தான் நாங்கள் பிடுங்கிட்டு அப்படியே வெட்டி வெட்டி வீட்டுக்கு தேவையான கிழங்குகளை எடுத்துக்குவோம். 2 வரிசையில் இருக்கிற கொடிகளை மட்டும் பிடுங்கியாச்சுங்க. அடுத்து எப்படி கிழங்கு வெட்டுறாங்கன்ட்டு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2 செடிகள்ல இருந்துமே அறுவடை பண்ண போறேங்க. முதல்ல இந்த செடியில பார்த்துட்டு எவ்வளோ கிழங்கு இருக்குன்ட்டு அப்புறம் அந்த செடிகளை அறுவடை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுதான் நாங்கள் முதல்ல நட்டோம், அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால இந்த செடிகளை பார்த்துடலாம். கொடி பாருங்க எந்த அளவுக்கு அடர்த்தியாக தெளிஞ்சிருக்குன்ட்டு. ஆனால் கிழங்கு எப்படி இருக்குன்ட்டு தெரியல, வெட்டி பார்த்தா தான் தெரியும். வாங்க அப்படியே வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மச்சான் அந்த பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வெட்டியிருக்காங்கன்ட்டு. கிழங்கு வெட்டுறதுக்கு முன்னாடி எப்போதுமே மண் வந்து ஈரப்பதமாக இருக்கணுங்க. அப்போ தான் கிழங்குகள் வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா 120 நாளில் நமக்கு அறுவடைக்கு வரக்கூடிய கிழங்கு தாங்க. ஆனால் நாங்கள் 3 மாதத்துலேயே வெட்டுறோம். அதனால தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் 1 மாதம் கழித்து வெட்டினோம்னா இன்னும் பெருசாக வருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ 2 வரிசையில் உள்ள கிழங்குகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ கிழங்கு எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கிழங்கு இருக்குன்ட்டு. வீட்டில் தீனி ஒன்றும் இல்லைங்க, சரி கிழங்கு வெட்டி வேக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள். இது வந்து சொத்தையெல்லாம் அதிகமாக இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த சொத்தை கிழங்குலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து விற்கலாம், அந்த அளவுக்கு கிழங்கு இருக்குது. எப்படியுமே இந்த கிழங்குகள் வந்து ஒரு 7 கிலோ பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் எத்தனை கிலோ இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த கிழங்குகளுக்கு நாங்கள் வந்து எந்த உரமுமே கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தண்ணி தாங்க கட்டணும். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. அதனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் தண்ணியும் கட்டலை. இல்லை மழை தண்ணியில் முளைச்சதுனால தான் இந்த கிழங்குகள் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எப்படியுமே ஒரு 3 கிழங்கு இறக்கி வச்சோம்னா 1 கிலோ வந்துடும் மாட்டுக்குங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி கிழங்குமே நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் இல்லைங்க, நாட்டு கிழங்கு தான். உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க, நமக்கு 2 வரிசையில் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. அடுத்த பக்கம் இருக்கிற கிழங்கு வந்து வெட்ட போகிறாங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ கிழங்கு இருக்குன்ட்டு. இதுவும் ஒரு வகையான சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இந்த ரகத்தோட பேர் எனக்கு தெரியலங்க. ஆனால் அந்த கிழங்கு கொடிகள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க. அதே மாதிரி கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. அந்த கிழங்குக்கும் இந்த கிழங்குக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளில் வரக்கூடிய கிழங்கு தாங்க. எல்லாருமே மேக்சிமம் இந்த கிழங்கு தான் நடுவாங்க. ஏன்னா ஒரு 2 மாதத்துலேயே நமக்கு அறுவடைக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பும் ரொம்ப கம்மிங்க. கரெக்டான முறையில் தண்ணி விட்டாலே போதும், கிழங்குகள் சூப்பராக வந்துடும். ஆனால் அந்த கிழங்கு கொடிகள் அளவுக்கு இந்த கொடிகள் வந்து பெருசாக படர்ந்து போகலைங்க, குட்டி குட்டியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து கிழங்குகள் விழுந்திருக்கு அப்படின்ட்டு தெரியல, வெட்டி பார்த்தா தான் தெரியும். இப்படி நாங்கள் பிடுங்குற கொடிகளை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனமாக கொடுத்துருவோம். இந்த கொடிகளை வந்து ஆடு மாடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இப்போ ஒரு கீழே இருக்கிற கொடிகளை மட்டும் பிடுங்கியிருக்காங்க. வாங்க எப்படி வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அத்தை தாங்க வெட்டுறாங்க. ஏன்னா மச்சானுக்கு மாடு பிடிச்சி தண்ணி காட்ட போயிட்டாங்க, அதனால அத்தை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் எங்கள் அத்தை. எப்போதுமே நம்ம கிழங்கு வெட்டும் போது இந்த மாதிரி சைடு பை சைடாக தாங்க வெட்டணும். அப்போ தான் வந்து கிழங்குகள் வந்து வெட்டுப்படாது. அது மட்டும் இல்லாமல் கிழங்குகள் எல்லாமே நாங்கள் சைடில் தான் நட்டு வச்சுருக்கோம். அதனால் வெட்டுறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க சைடில் வெட்டினோம்னா. இப்போ எங்கள் அத்தை பாருங்கள் சைடு பை சைடாக தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே ரோஸ் கலராக இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம கடையிலலாம் பார்க்குறது இந்த மாதிரி கிழங்குகள் தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஒரு கிழங்கு எடுத்து அப்படியே கடிச்சு பார்த்தேங்க. ஆனால் கொஞ்சம் பால் வருது கிழங்குல, இருந்தாலுமே டேஸ்ட் வந்து நல்லா மாவாட்டம் இருக்குது.
இருக்குங்க. பாருங்க இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம் எவ்வளோ கிழங்கு இன்றைக்கி வெட்டுறாங்க அப்படின்ட்டு. நம்ம மித்துக்குட்டியும் கிழங்கு வெட்ட வந்துட்டாருங்க. எங்கள் அத்தை வெட்டுறதை பார்த்துட்டு அவனும் கிழங்கு வெட்டணும்னு சொல்லி இங்கே பாருங்க எப்படி வெட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு. கிழங்குலே வெட்டுறானே. சக்கரவள்ளி கிழங்க பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையுமே நல்லா வருங்க. ஆனால் செம்மண்ணில் வெட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து நட்டு வச்சோம்னா பராமரிப்புமே ரொம்ப கம்மிங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா 4 நாள் இல்லைன்னா 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். உரம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு செடிகளுக்கு பெருசாக தேவைப்படாதுங்க. நம்ம அப்படி உரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிழங்கு செடிகளை நடுறதுக்கு முன்னாடி மண்ணுக்கு கொடுங்க. நட்டதுக்கப்புறம் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா கிழங்குகளில் வந்து சொத்தையோ புழுவோ பூச்சியோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து இந்த ஒரு பாத்தி ஃபுல்லாக கிழங்குகளை வந்து வெட்டி எடுத்தாச்சுங்க. வாங்க எவ்வளோ கிழங்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க அந்த பக்கமும் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். ஒரே பக்கமாக வெட்டி போடலைங்க, எல்லா பக்கமும் சைடிலலாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தி எந்த பக்கம் இருக்குதோ அந்தந்த பக்கத்துலலாம் வெட்டியிருக்காங்க. அப்படியே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ கிழங்கு நமக்கு ஒரு பாத்தியிலேருந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்படியுமே இந்த கிழங்குகள் எல்லாமே ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு இவ்வளோ கிழங்குகள் அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.